ஸ்டாலின் வருகையால் பீகார் முன்னேறி விடுமா? பிரசாந்த் கிஷோர். சிங்கம் தூங்கக்கூடாது, விஜயை சாடிய சரத்குமார். லியோ OST ரிலீஸ், அனிருத் அப்டேட். கல்கி இயக்குனருடன் கைகோர்க்கும் நடிகர் ரஜினிகாந்த். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க, இன்றைய காணொளி இதோ. வாக்குரிமையை உறுதி செய்ய வலியுறுத்தி பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொள்ளும் யாத்திரையில் வரும் 27ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இந்த நிலையில் பீகாருக்கு தமிழக முதல்வர் வருவதால் என்ன மாற்றம் இங்கு நிகழ்ந்துவிடப் போகிறது? அவரின் வருகையால் பீகார் முன்னேறி விடுமா என பிரசாந்த் கிஷோர் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் பிரச்சனைகளுக்கு இங்குதான் தீர்வு காண முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கள அரசியலில் ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு சிங்கம் வேட்டைக்கு மட்டுமே வெளியில் செல்லும் என்று விஜய் பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்து பேசிய சரத்குமார், இந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் போகுமாம், பின்பு படுத்து தூங்கிவிடுமாம் என்று விமர்சித்துள்ளார். சிங்கம் சிங்கமாக இருக்க வேண்டும், தூங்கக்கூடாது என்றும் அவர் சாடியுள்ளார். விஜயின் அரசியல் பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஜனநாயகன் பட பாடல்கள் சூப்பராக வந்துள்ளதாக அனிருத் தெரிவித்துள்ளார். மதராசி பட விழாவில் பேசிய அவர், ஜனநாயகன் விஜயின் கடைசி படம் என கூறுவதால் அவரை மிஸ் செய்வதாகவும் கூறியுள்ளார். லியோ படத்தின் OSTயில் உள்ள 2 டிராக்குகள் இன்னும் ரிலீஸ் செய்யவில்லை என விஜய் ரசிகர்களுக்கு அப்டேட் மேல் அப்டேட் கொடுத்துள்ளார் அனிருத். கத்தி, மாஸ்டர், பீஸ்ட், லியோ வரிசையில் ஜனநாயகன் மியூசிக் மாஸ் காட்டுமா? லால் சலாம், வேட்டையன், கூலி ஆகிய படங்களுக்கு கிடைத்த கலவையான விமர்சனங்களால் அடுத்த படத்தின் கதை தேர்வில் ரஜினி தீவிர கவனம் செலுத்துகிறாராம். இந்த நிலையில் மகாநதி, நடிகையர் திலகம், கல்கி 2898 ஆகிய படங்களின் இயக்குனர் நாக் அஸ்வின் ரஜினியிடம் கதை ஒன்றை சொல்லியுள்ளாராம். இது அவருக்கு பிடித்து போக கதையை டெவலப் செய்ய சொல்லியுள்ளாராம் ரஜினி. எனவே ரஜினியின் அடுத்த படத்தை நாக் அஸ்வின் இயக்குவார் என கூறப்படுகிறது.